வணக்கம். இந்த விகாரி நாம சம்வத்சர புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கும் நம்ம எல்லா வருஷ பிறப்புக்கும் நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்மளுக்கு தமிழ் வருஷ பிறப்புன்றது ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்றப்போ மற்ற ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே இந்த உகாதி நம்மளுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து வருஷம் பிறப்பு அவங்களுக்கு வந்து கொண்டாடுறது உண்டு. இந்த வருஷ பிறப்பு அப்படின்றது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், இல்லை நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரம்ன்றது கடக லக்னம் கடக ராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. இந்த பலன்கள் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். நம்ம கண்டுபிடிப்புன்றதை விட பொதுவாக அதெல்லாம் வந்து ஒரு அல்கோரிதம் மாதிரி ரிப்பீட்டடாக என்ன நடந்துருக்கோ அது அடிப்படையில் வந்து பலன்களும் அப்படியே எழுதப்பட்டிருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரத்தில் வந்து எல்லாருக்கும் நிறைய வெற்றியும் கவர்மெண்ட்டும் சரி பொதுவாக எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தொழில் எல்லாரும் விருத்தி அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டமும், பெண்களுக்கு வந்து முன்ன பின்ன சில மாதங்கள் நல்லா இருக்கிறாமோ அவ்வப்போது பிரச்சனை இருக்கிற மாதிரியும், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் யுத்தம் எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நாடு சுபிட்சமாக இருக்கிற நிலைமையில் இருக்கிறதா வந்து எல்லா பொது பலன்களும் கூடும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ராசி பலன்கள் வந்து கால ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தாலும் ஆதாயம் விரயம் இப்படின்னு ஒரு ராசிக்கு 12 ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி நட்சத்திர கந்தாய பலன்கள் வந்து 3 யார்ட்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. முதல்ல 0 இருந்தால் எப்படி, கடைசியில் 0 இருந்தான்னா, நடுவில் 0 இருந்தால் உபாதைகள் எப்படின்னு. இதில் இன்னும் ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி நடக்கிற ரிஷபராசியில் இருக்கிற நட்சத்திரக்கெல்லாம் எல்லா கந்தாய பலனும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா 7 நாட்டு சனி நடக்கிற ராசிகளும் வந்து நல்லாயிருக்கும். குரு நல்லா இருக்கிற ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கிற விஷயத்தில் வந்து வித்தியாசமாக எழுதணும். இது கணக்குன்றது பொது கணக்குன்றது வேறு. இது வந்து உங்கள் அடிப்படை ஜாதகத்தோடு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் நல்லா இருக்குது, ராஜா நல்லா இருக்காங்க, கவர்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா மக்களும் நல்லா இருக்கணும். அப்போ அடிப்படையாக அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, டைம் நல்லா இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணி இந்த வாழ்க்கையை வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். மற்றபடி பார்த்தோம்னா இந்த வருஷம் மழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக ஜலராசியில் குரு இருக்கிற மட்டும் நவம்பர் மாதம் மட்டும் தேவையான அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஃபயரி சயின்ஸ் குரு வந்து தனுசுக்கு போகிறப்போ அந்த மாதிரி சயின்ஸு ட்ராட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. கன்னியாவில் சம்டைம்ஸ் வந்து சிம்மத்தில் குரு இருக்கிறப்போ இந்த நேரத்துலலாம் மழை கம்மியாக பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ விருச்சிக ராசியில் குரு இருக்கிறதுனால மழை வந்து கண்டிப்பாக நல்லது பெய்யும்ன்றப்போ விவசாயிகளும் பொதுவாக ஜனங்களுக்கும் வந்து ஒரு நல்ல காலமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த வருஷ பலன்கள் வந்து ரெண்டாவது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த வாட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ சனி பயிற்சின்றது இந்த விகாரி நாம சம்வத்சரத்துக்குள்ளே அடங்கி வருது. அப்போ நிறைய ராசிகளுக்கு வந்து பலன்கள் வந்து விரிவாகவும் வித்தியாசமாகவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக வந்து நம்ம பலன்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்மளை இந்த தமிழ் வருஷ பிறப்பு பலன்கள் அப்படின்றது டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயிலாக பேச முடியாமல் இருக்கிறதுக்கு போனாலும், நம்மளுக்கு ஆல்ரெடி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு பலன்களை சார்ந்து இந்த அடுத்த எக்ஸ்ட்ரா 4 மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனிப்படையாக எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி ஊர் நேரம் இது வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, இல்லை பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் கழிச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கம் கண்டிப்பாக கொடுப்போம். அடிப்படையாக உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் போகும். உங்கள் ஆரோக்கியம், வருமானம், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போகிறதுக்கு அந்த நிலைமை போகும். மற்றபடி ஒரு ஜோதிடரை நீங்கள் போய் சந்திக்கணும் பேசணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பரவலாக நிறைய பேர் இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்கள் அப்ரோச் பண்ணி முழுசாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வருஷம் எல்லாருக்கும் நன்மை பெற்று எல்லாரும் ஒரு சீரு செழிப்போடும் எல்லா சந்தோஷமும் பெறணும் அப்படின்றது நம்ம இலக்காக இருந்தாலும், அப்படி இருக்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால எல்லா பலன்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு மழையும் நல்லா பெய்யும்னு எழுதியிருக்கும், வெள்ளம் வரும் இருக்கும், வறட்சியும் இருக்கும்னு கூட எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பண்ணுறதுக்கு ரொம்ப எலாபரேட்டாக இருக்கிறதுனால அடிப்படையாக க்யூரியாசிட்டி இருக்கிறவங்க வந்து ஒரு ஜென்ரலாக பஞ்சாங்கம் வாங்கி படித்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்து உங்களுக்கு ஆண்டு பலன்களை பற்றி ராசி பலன்களும் எழுதுகிறார்கள். இது எல்லாமும் பார்க்குறதுல தவறு இல்லை, எல்லாமே படிச்சுக்கலாம்.
ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அடிப்படையாக உங்களுக்கு என்ன நேரம் எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு ஜோதிடம் என்ற ஒரு விஷயமே, நீங்கள் இந்த விஷயத்து மூலியமாக உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒரு கூடுதல் முயற்சியும் இல்லை ஒரு சந்தோஷமாக முயற்சி எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும். இதை உங்களை ஆட்கொள்ளவோ ஜோதிடம் வந்து உங்களை வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோ ஜோதிடம் எந்த காலத்திலும் சொல்லப்படுறதில்லை. அதனால் நீங்கள் எப்போ டைம் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். விருச்சிக ராசிக்கு நம்ம இந்த விகாரி நாம சம்வத்சரத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம பொதுவாக ஆல்ரெடி நம்ம ஆங்கில புத்தாண்டுகள் பலன்கள் சொல்லியிருந்தால் எப்படி வித்தியாசப்படும் இந்த அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் 14 மட்டும் அடிஷ்னலாக ஒரு 4 மாதத்தினுடைய பலன்கள் இதோட சேர்த்து நம்ம சொல்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் தமிழ் வருஷ பிறப்புனாலே நம்ம பொது பலன்கள் தான். வருஷ பலன்கள்னால் பொது பலன்கள், தனி ராசி பலன்கள்ன்றது அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ அந்த பொது பலன்களோடு சேர்த்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த விகாரி நாம சம்வத்சரம் வந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாம் நீங்கி இவ்வளோ வருஷம் இருந்த கஷ்டம், ஒரு மன நெருக்கடி, பண நெருக்கடி எது இருந்தாலும் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் வந்த ஒரு காலமாக இருக்கும். இந்த ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு அப்புறம் அதிச்சாரத்தில் போன குரு வந்து ஜென்மத்துக்கு வருதும், நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் இதே குரு வந்து திரும்பி தனஸ்தானத்துக்கு போகிறதும், சனி வந்து ஜனவரி மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து திரும்பியும் வந்து மகரத்துக்கு போகிறதும். ஸோ 7 நாட்டு சனியிலேருந்து விலகி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை நோக்கி 3ல் ஆட்சி சனி, வருஷ கடைசியில் வந்து சனி 3ல் ஆட்சியாகவும் 2ல் குருவோடமும் இந்த வருஷம் வந்து கடைசி 6 மாதம் வந்து அவங்க எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஒரு மிகவும் நன்மையான ஒரு முன்னேற்றமான காலகட்டம், எல்லாம் நீங்கி ஒரு சந்தோஷமாக ஒரு உறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த வருங்காலங்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். இதில் தொழிலில் நிறைய முடங்கி கிடந்தவங்களாக இருந்தாலும் சரி, மிகவும் துயரத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த விகாரி நாம சம்வத்சரத்தில் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் மிகவும் பெரிய வெற்றிகளை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏறத்தாழ வந்து ஜூலை மாதத்துலேருந்தே வந்து பார்த்தோம்னா எல்லா கிரக சஞ்சாரமும் வந்து பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்துலேருந்தே வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது எப்படி ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14க்கு அப்புறம் ஜூலை ஆடி மாதம் பிறந்த உடனே சூரியனை குரு பார்க்குறதும், அந்த நேரத்தில் செவ்வாயினுடைய மாற்றமும் செவ்வாயை குரு பார்த்துட்டு இருக்கிறதும், அந்த ஒரு காலகட்டம் வரப்போ புதன் சுக்கிரன் இந்த கிரகங்களை குரு பார்த்துன்னு மூமெண்ட் வந்து அந்த கிரகங்களுடைய மூமெண்ட் 9, 10, 11 வரப்போ உங்களுக்கு நல்ல காலமே வந்து ரொம்ப ஏர்லியாக வந்து உங்களுக்கு ஜூலை இல்லை அந்த மாதிரி காலகட்டத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் அமையும். மற்றபடி நம்ம ஆண்டு பலன்களில் ஆங்கில பலன்களில் சொன்ன மாதிரி இந்த 2ல் இருக்கிற கேதுனாலேயும் ஒரு 8ல் இருக்கிற ஒரு ராகுனாலேயும் மிகப்பெரிய தடங்கள் எதுவும் வரலனாலும் ஒரு பயம் மனசில் வந்து ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லை தீராத ஒரு கோபமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கி ஒரு சந்தோஷமான போக்கை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தாலும் இந்த 2ல் சனி கேது இருக்கிறதுனால நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வைராக்கியமும் ஒரு ஞானமும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு அனுபவித்து ஒரு ஞானத்தோடு இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் லைஃப்பை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் சென்று அவங்களுக்கு ராசி பலன் பார்க்கறதுக்கு தேவையில்லாத அளவுக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் வந்து அக்டோபர் நவம்பர்லேருந்து கண்டிப்பாக எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் அமைஞ்சே தீரும். இதில் இப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய உருவாக்கம் பண்ணுறதும் முன்னேற்றமும் இருக்கிற ஒரு காலகட்டமாகவும், அதே நேரத்தில் வந்து உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ரமோஷன்ஸ் நல்ல ஒரு செயலில் போகிற காலகட்டமாகவும், திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு காலமாகவும், வருஷ கடைசியில் ஒரு 6 மாதம் எல்லாத்தையும் இருந்து ஒரு முன்னாடி நின்று தலைமை தாங்கி வெற்றி அடையக்கூடிய ஒரு நேச்சராகவும் கண்டிப்பாக எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் மாறி ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வருஷமாக இந்த விகாரி வருஷம்ன்றது அமைஞ்சிருக்கு.
இந்த விருச்சிக ராசியில் பிறந்த வந்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கூடுதல் பொருளாதார முன்னேற்றமும் ஒரு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நிறைய இறை அருளும் நிறைய ஆளுமையும் நல்ல ஒரு திறமையான ஒரு பதவியும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் தான் இருக்கிற சமூகம் எல்லாத்தையும் தலைமை தாங்குகிற சுபாவமும் பொறுப்பு கிடைக்கிறதும் அதே நேரத்தில் அவங்க எல்லா பொறுப்புகளும் அவங்க தலைமையில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைஞ்சு இது நன்மையான வருஷமாகவே எல்லாருக்கும் அமையும். இந்த காலகட்டங்களில் வந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கோ எல்லாருக்குமே ஒரு வெற்றியான முகத்தை நோக்கி போகிறதுனால இந்த ஒரு நேரத்தில் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் நல்ல ஒரு சிவபெருமான் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றியை தேடக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களுடைய குவாரியை ஃபோன் பண்ணி கேட்குறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே 4 நாளுக்குள்ளே திரும்பி ஃபோன் பண்ணால் உங்கள் கிளாரிஃபிகேஷன் என்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு இருக்கும். நன்றி.